இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போய் பார்த்தேன். இந்த 2 டைம் லைனும் வந்து கோயின்சைட் ஆகுது. இவங்க வந்து ஏதோ பேய் வருது மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. பயங்கர காமெடியாக பயங்கர ஒரு வேறு ரேஞ்சில் படம் சூப்பராக இருக்குது. காளி வெங்கட்டோட ஆக்டிங் வந்து ஸ்பெஷலாக சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் வந்து வேறு ரேஞ்சில் நடிச்சிட்டாரு. ஹாய், நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஹவுஸ்மேட்ஸ் படம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போய் பார்த்தேன். பட் படம் முடிஞ்சு வரும்போது செம்ம படம் பார்த்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம்லைன் பேஸ் பண்ண ஒரு படம். தமிழ் சினிமாவிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில படங்கள் தான் இந்த மாதிரி டைம்லைன் பேஸ்டில் வருது. ஸோ இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 2022 ஒரு கப்புள் வந்து ஒரு வீட்டில் ஒரு ஃப்ளாட்டில் வந்து இருக்காங்க. அதே ஃப்ளாட்டில் வந்து 2012 வந்து வேற ஒரு கப்புள் இருந்திருக்காங்க. இந்த 2 டைம்லைனும் வந்து கோயின்சைட் ஆகுது. அதாவது 2022 இருக்க கப்புள் வந்து அவங்க வீட்டில் வந்து லைட் ஆன் பண்ணுறாங்க, ஃபேன் ஆன் பண்ணுறாங்க. அந்த மாதிரினா 2012 வந்து அவங்க வீட்டில் இந்த லைட்டு ஃபேன்லாம் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. ஸோ அவங்களுக்கு என்னென்னா ஏதோ ஒரு பேய் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வருது. அதே மாதிரி அவங்க எதாவது பண்ணால் இவங்களுக்கு வந்து எல்லாமே நடக்குது. இவங்க வந்து ஏதோ பேய் வருது மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு 1/2 அன் ஹவர் 40 மினிட்ஸ் வந்து ஒரு ஹாரர் படம் மாதிரி போகுது. அதுக்கப்புறம் இந்த கான்செப்டை எப்போ வந்து ரிவீல் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் படம் வந்து வேறு ரேஞ்சில் இருக்குது. இன்டர்வல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியாக பயங்கர ஒரு வேறு ரேஞ்சில் படம் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து டேரக்டர் உண்மையிலேயே பாராட்டியானோம். ஏன்னா வெறும் அந்த காமெடியில் போகாமல் இதில் என்னென்ன முடியும், இதில் என்ன பிரச்சனை வரும், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, ஒரே வீடு வேறு டைம்லைனில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நெய்பர்ஸ் இல்லை ஒரே ஃப்ளாட்மேட்ஸ் மாதிரி அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இடையில இருக்க சண்டை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ டேரக்டர் வந்து இந்த ஆங்கிளில் என்னென்ன விஷயம் வந்து ட்ராவல் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், செம்ம சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ், உண்மையிலே செம்ம ஒரு டச்சிங்கான ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் வருது. ஸோ கண்டிப்பாக இந்த படம்லாம் வந்து போய் தேட்டரில் பாருங்கள். இந்த படம் வந்து ஒரு நியூ ஃபேஸ் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஹீரோயின் நியூ ஃபேஸாக இருந்தாலுமே காளி வெங்கட்டும் இன்னொரு நோன் ஆர்டிஸ்ட் பேரலாக இருக்கும்போது ஒரு நோன் ஆர்டிஸ்ட்டோட படம் ஒரு நார்மல் படம் பார்த்த ஃபீல் கொடுக்குது. காளி வெங்கட்டோட ஆக்டிங் வந்து ஸ்பெஷலாக சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் வந்து வேறு ரேஞ்சில் நடிச்சிட்டாரு. இந்த படத்தை வந்து அவர் தூக்கி நிப்பாட்டிட்டான்னு தான் சொல்லணும். ஸோ ஹீரோ சைடில் வந்து ஆக்டிங் ஒரு சின்ன மைனஸ் வந்து தெரிஞ்சு அவர் இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ராக்டிஸ் வேணும். பட் முடிஞ்ச அளவுக்கு அவர் எஃபர்ட் போட்டிருக்காரு. ஹீரோயின் சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து பார்க்க நல்லா இருந்தாங்க. அவங்க வந்து டீசெண்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காளி வெங்கட் வந்து டோட்டல் படத்தை வந்து தூக்கிட்டு போயிருக்காரு. ஸோ இது வந்து 2 கப்புளுக்கான ஒரு கதைனால உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஈக்குவல் வெயிட்டேஜ் இருந்துச்சு ஸ்டோரியில். உங்களுக்கு ஹீரோவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் இருந்தாலுமே காளி வெங்கட்டுக்கு நல்லாவே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அவர் வந்து ஒரு காமெடியாக இல்லை ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு கோவமாக இல்லை பரிதாபப்படுறது இந்த மாதிரி எல்லா விஷயமும் நல்லா பண்ணியிருக்காரு. திடீர்னு ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நொந்து நூடுல்ஸ் ஆகி போனால் ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு ரியாக்ஷனில் இருப்பாரோ அதெல்லாம் கூட காமிச்சிருக்காரு. ஸோ வேறு ரேஞ்சில் நடித்து தள்ளிட்டார். ஸோ அவர் தான் இந்த படம் வந்து ஒரு நியூ ஃபேஸாக இருந்தாலுமே ஒரு நார்மலான ஒரு படம்னு ஆடியன்ஸ்க்கு ஒரு ஃபீல் கொடுத்தது வந்து காளி வெங்கட்டோட பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். படம் வந்து இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் ஆடியன்ஸுக்கு புரியுமா? அதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு எஜுகேட்டட் போய் பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து அந்த சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் எல்லாமே அந்த படத்தில் இருக்குது. அதே டைம் ஒரு பாமரன் ஒருத்தர் வந்து போய் பார்க்குறான்னு வச்சுங்களேன், அவனுக்கும் தெளிவாக புரிகிற மாதிரி இந்த படம் இருக்குது. இந்த டிஐ பண்ணவர் வந்து ரொம்ப நல்லா ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ரெசென்ட் பாஸ்ட் ரெண்டுக்குமே வந்து ஒன்று வந்து ஒரு ப்ளூ டோனு, ஒன்று வந்து ஒரு வார்ம் டோன் அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ ஆடியன்ஸுக்குமே டக்குன்னு வார்ம் டோனா ஓகே பாஸ்ட்டு, ப்ளூ டோனா ஓகே ப்ளசண்ட்டு. ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப கிளியர் கட்டாக வந்து எங்கேயுமே கன்ஃபியூஷன் வராத அளவுக்கு வந்து சூப்பராக அந்த டோன்ஸில் எடிட்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, டெக்னிக்கல் சைடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு படத்தில் வந்து கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப நிறைய தேவைப்படல, பட் தேவைப்பட்ட இடத்துல வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு டிஎன்ஏ ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருந்துச்சு, எடிட்டிங் நல்லா இருந்துச்சு. மியூசிக் இந்த படத்தில் வந்து இந்த படத்துக்கு என்ன மியூசிக் தேவையோ அது திறமை பக்காவாக கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு பேக்கேஜாக வந்து படம் சூப்பராக இருக்குது. இந்த படம் வந்து மைனஸ்ன்னு நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹாரர் ஜானரில் கொண்டு போனாங்கள்ல, அது பார்க்கும்போது ஒரு 2005 to 2012 அந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய தமிழில் வந்து படங்கள்லாம் வந்துச்சு. இந்த 13B, அதுக்கப்புறம் இந்த ஷாக், அந்த மாதிரி படங்கள்லாம் வந்துச்சு. ஸோ ஒரு யதார்த்தமான ஒரு படம், அதில் வந்து பேய் பயப்படுத்துகிற மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது ஒரு 40 மினிட்ஸ் ஒரு நார்மலான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி ஷார்ட் பண்ணிவிட்டு அங்கேயே கதையை ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா படம் இன்னும் கொஞ்சம் ஃபார்பெட்டராக இருந்திருக்கும். பட் இருந்தாலுமே அந்த போர்ஷன் நான் வந்து மோசம்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு நார்மலாக இருந்துச்சு. பட் எப்போ இந்த கதையை ரிவீல் பண்ணுறாங்களோ வேறு ரேஞ்சு அல்டிமேட்டாக இருந்துச்சு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர் அண்ட் டீம்.
செம்ம சூப்பரான ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சிவகார்த்திகேயனோட ப்ரொடக்ஷன் எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா வெளியில் வந்து ப்ரொமோஷன்ஸ் ஏன் இந்த படத்துக்கு அந்தளவுக்கு பண்ணலன்னு தெரியல. வெளியில் வந்து நம்ம ஏதோ ஒரு படங்கிற மாதிரி தான் அங்கே போனோம். உள்ளே போய்ட்டு சிவகார்த்திகேயன் ஒரு பேரை பார்க்கும்போது ஒரு காமன் நேம். ஸோ ஏதோ ஒரு சிவகார்த்திகேயன் போல இருக்குது. ஏன்னா நடிகர் சிவகார்த்திகேயன்னா வெளில பெருசாக சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து மீடியாவில் நிறைய பேர் வந்து சிவகார்த்திகேயனோட ப்ரொடக்ஷன் சொல்லும்போது சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஷனா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ உண்மையிலே சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணால் அவர் வந்து நல்ல ஒரு ப்ரொடியூசராக மாறிடுவார். ஏற்கனவே ஆக்டராக வேறு ரேஞ்சில் இருக்கார், ப்ரொடியூசராகவும் நல்ல ஒரு ரேஞ்சுக்கு வருவார். ஸோ இந்த ஒரு படம் வந்து எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நான் வந்து இப்போ நான் சொன்னதை வச்சுட்டு ரொம்ப பயங்கரமான எதிர்பார்ப்பு வச்சுட்டு போகாதீங்க. நார்மலாக எதிர்பார்ப்பு இல்லாமல் போய் பாருங்கள், கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைட் வருவீங்க.